வணக்கத்துடன் தோழர்களே, இது இன்பா டாக்ஸ் என்கின்ற வலையொலியில் உங்களை சந்திக்கின்றேன். திடீரென்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுவரை பெப்பர் அண்ட் சால்ட் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் திடீரென்று இன்பா டாக்ஸ் என்று பேச ஆரம்பித்திருக்கிறானே என்கின்ற எண்ணம் வரலாம். நேற்றிலிருந்து எங்களுடைய வலையொலிக்கு இன்பா டாக்ஸ் என்கின்ற பெயரில் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய காணொலிகள் அதே பெயரில் இனி தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். இன்று அனைவருமே ஒரு திருவிழா, அதாவது ஒரு விழாவை மையப்படுத்திய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கும். ஒன்று, கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பார்கள். உலக மக்களை பொறுத்தமட்டில் 2026 இன்னும் நெருங்கக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இவைகள் நாம் அறியக்கூடிய ஒன்று. இந்த சூழலில் அரசியல் சார்ந்த பல விடயங்களும் பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. எனவே இன்று கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்று இலங்கை மண்ணில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்த விஜயத்தை மையப்படுத்தி நான் நேற்று கூட ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்தியாவின் பிரதமரின் விசேஷ தூதுவராகத்தான் அவர் அதாவது இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தி. இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய விஜயத்தை மையப்படுத்தி இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புக்குள் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த செய்தி குறிப்பில் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். அதில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 450 கோடி அந்த பணத்தை மையப்படுத்திய செய்திகள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இலங்கையில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைமைகள் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்கின்றதை மையப்படுத்தியும் அது குறித்த ஒரு அறிதலை நாம் தெரிந்து கொள்வது நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற பொழுதே நான் குறிப்பிட்டிருந்த காணொலியில் மிக தெளிவாக ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தேன். இம்முறை ஜெய்சங்கர் அவர்கள் விஜயம் செய்யக்கூடிய விடயத்தில் தமிழர்கள் சார்ந்த அந்த களத்திற்கு ஒரு முதன்மையான ஒரு தொலைநோக்கு சிந்தனை அமையப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் ஆட்சி மன்றத்தில் ஏறிய பொழுது அல்லது அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நம்பப்பட்டது என்பதும் அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது என்பதும் நாம் பரவலாக அறியக்கூடிய ஒரு செய்தி. வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் அவர்களுக்கான அதிகாரம் என்பது மாகாண தேர்தலை மையப்படுத்தியதுதான். இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்று முதல்வராக அமரக்கூடியவரால் தான் தமிழர்களுக்கான சில சலுகைகள் பெற்று அவர்களுக்கான ஒரு ஆட்சி முறைமை உருவாவதற்கான ஒரு களம் அமையும் என்பதுதான் பெரும்பாலான கட்சிகளுடைய எண்ணம். ஆனால் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திலே பெரும் சிக்கல் இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் மாகாண தேர்தல்கள் நாங்கள் அடுத்த வருடம் நடத்துவோம் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் அடுத்த வருடம் நடத்துகின்ற அந்த சூழலில் தமிழர்களுக்கான அந்த காணி உரிமை கிடைக்குமா அல்லது காவல்துறை உரிமை கிடைக்குமா என்றால் அதற்கு கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. அதற்கு எந்த அரசு சார்ந்தவர்களும் சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. இந்த மாகாண தேர்தல் நடைபெறுமா என்கின்ற விடயத்திற்கும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. இந்த சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்தியாவின் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் மூலம் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் 13வது சட்ட திருத்தத்தை இதுவரை 37 ஆண்டுகளாக இலங்கை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. அதுபோல மாகாண தேர்தல் தான் தமிழர்களுக்கான கொஞ்சம் உரிமையாவது மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. ஆனால் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய நகர்வுகளை இலங்கை அரசாங்கம் எடுக்குமா என்றால் கேள்விகளாக இருக்கின்றது. 2009 பின்பு கூட தமிழர்கள் நாங்கள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இருந்த வேளையிலும் இந்தியாவைத்தான் நாங்கள் முதன்மையான களத்தில் வைத்து கொண்டு பயணித்து கொண்டு இருக்கின்றோம்.
எந்த சூழலிலும் இந்தியாவிற்கான பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாங்கள் இந்தியாவிற்கான ஆதரவு நிலையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் எங்களுக்கான கோரிக்கைகளையும் எங்களுக்கான தேடல்களையும் இந்திய அரசாங்கம் முன்வந்து இலங்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடித்து தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கடிதத்தை எழுதி இந்தியாவின் இலங்கை தூதர் சந்தோஷா அவர்களிடம் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது இலங்கையில் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். அப்படி வருகை தந்திருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் இந்தியாவின் இருந்து அவர் வந்தது என்ன விடயத்தை மையப்படுத்தி என்பதை முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு உதவுவது அல்லது நிவாரணங்கள் கொடுப்பதற்கான களம் என்று சொல்லப்பட்டால் கூட தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்திய விடயங்களுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒரு களமாகவும் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்களை சந்தித்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய குழுக்களை சந்தித்துவிட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் சந்தித்துவிட்டு அவர் இப்பொழுது தமிழ் கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார். இங்கு தமிழ் கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் பல கருத்துக்களை அவரிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. நான் முன்பு குறிப்பிட்டது போல தமிழர்களுக்கு என்ன தேவை என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல தமிழ் கட்சிகள் கூடி பேசுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுவதும் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தானே என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் இருக்கும். உண்மையும் அதுதான். கடந்த காலங்களிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுபோன்று தமிழ் கட்சிகள் கூடி பேசும், இந்தியாவின் உயர் தலைவர்களை சந்தித்து பேசுவார்கள், தங்களுக்கான விடிவு என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதன் பின்பு ஒரு நிசப்தமான ஒரு அமைதி தொடர்ந்துவிடும். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இந்தியா இலங்கையோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது எடுக்கும் என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அதற்கு 2 விடயங்களை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஒன்று, வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்திய களம். இரண்டாவது, இலங்கையில் நிவாரணம் என்கின்ற போர்வையில் சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கால்பதித்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சிக்கல் என்பதை விட இந்தியாவின் பக்கத்து நாடான இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இந்த நாடுகள் எடுப்பதற்கு முயற்சித்து எடுத்துவிட்டால் அது இந்தியாவிற்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற ஒரு களம் இருக்கிறது. எனவே இந்த 2 விடயங்களையும் மையப்படுத்தி இந்தியா தமிழர் விடயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. இப்பொழுது இந்தியா அதை நோக்கித்தான் நகர்ந்திருக்கக்கூடும் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஜெய்சங்கர் அவர்களோடு தமிழ் கட்சிகள் சார்ந்த தலைமைகள் நடத்திய பேச்சுவார்த்தையும் அதில் ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளும் ஏறக்குறைய இதனை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு முன்வைக்க வேண்டிய கருத்தாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.